ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹனி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் கொரியன் ஸ்டைல் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை வந்து ஸ்லைஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி சிக்கன் பவுடர், ஓகே, தென் ஆப்பிமா மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எக் ஆட் பண்ணணும், பெப்பர். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்கு நான் இவ்வளோ ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேன்னா, அப்போ தான் அந்த சிக்கன் வெறும் அதை ஃப்ரை பண்ணி 65 மாதிரியே வெறும் வாயில் சாப்பிட்லாம். அதுவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour மேரினேஷனுக்கு வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் அப்போது சிக்கன் ஃபுல்லாக அது நல்லா மேரினேட் ஆகும். அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு எடுத்துருங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு டீப் ஃப்ரை மாதிரியும் பண்ணலாம், பேன் ஃப்ரை மாதிரியும் பண்ணலாம். பட் டீப் ஃப்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ டீப் ஃப்ரையாக பண்ணிவிடுங்க. எண்ணெய் காஞ்சோடனே எல்லாம் எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பேன் ஃப்ரை பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா நம்ம ஃப்ரை பண்ண விட்டோம்னா நல்லா ப்ரௌனிஷாக வந்துடும். ஸோ இருக்க சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு டீப் ஃப்ரையோ பேன் ஃப்ரையோ பண்ணிவிடுங்க. ஸோ இது வெறும்னா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம ஆட் பண்ண 65 சில்லி சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவரோட ஃப்ளேவர், எக் எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து, ஆப்பிமா மிக்ஸ் எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து அதோட நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது ஆயிலில் நல்லா வடிகட்டி அதை எடுத்துருங்க. ஸோ நீங்கள் என்ன ஷேப் வேணால் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த ஷேப் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் போட்டேன். சண்டேங்கிறதுனால என்னோடய ஹஸ்பண்டும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ப்ளஸஸ் மைனஸஸ் இருக்கும்ல. ஸோ சோயா சாஸில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். நாங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணி உப்பு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு. நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் எண்ணெய் ஊற்றி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து மினிமம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அஜினோமோட்டோ வேணும்னா நீங்கள் அஜினோமோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் மினிமம் ஹீட்டில் வைக்க சொல்கிறேன்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தீஞ்சிரும். ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், நான் ரெண்டுமே ஒரு ஸ்பூன் தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சோயா சாஸ் வந்து டார்க் சோயா சாஸாக இருந்தால் 1 ஊற்றலாம், இல்லை லைட் சோயா சாஸாக இருந்தால் 2 ஸ்பூன்ஸ் ஊற்றலாம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஈட் பண்ண விடணும். ஈட் ஆன உடனே, குக் ஆன உடனே ஹனி வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். அதில் வந்து நாங்கள் கொஞ்சமாக ஊற்றுற மாதிரி இருக்கோம். பட் வி ஆடட் வீடியோக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றினோம். டேஸ்ட் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எப்படி இருக்கும் அவுட்கம் தெரியாதனால ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஹனி ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லைட்டாக சால்ட், இங்கே தான் நாங்கள் மிஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து சால்ட் வந்து லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேரினேஷன்லேயும் சால்ட் போட்டிருப்போம், சோயா சாஸ்லேயும் சால்ட் இருக்கும், இங்கேயும் சால்ட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸஸாக தெரியும். ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த சாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேன் இல்லைன்னா நார்மல் கடாயில் கூட நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி சாஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பிடிக்காததுனால நாங்கள் வெறும் மேலே எள்ளு, இது வந்து சீசம் சீட்ஸ், இது மட்டும் மேலே ஆட் பண்ணோம் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் இங்கே கொரியாண்டரும் கிடைக்கல, கறி லீவ்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே கிடைக்காதனால சில்லி வச்சு சும்மா மேலே அப்படியே டாப்பிங்ஸ் மாதிரி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஹஸ்பண்ட்டை 2 பேரும் ஒன்றா தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் நடுவில் அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க எடுத்து பார்த்து இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம்னால டேஸ்ட் ஓகேவாக இருக்குது, கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம், அதர் தென் தட் எல்லாமே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அதை தான் அவர் சொல்லிகிட்ருக்கார். ஸோ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க.